தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். முக்கிய செய்தி: தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் மோகன். தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நேற்று நிலவியது. நேற்றைய வானிலை ஆய்வு மையம் சொன்னது என்னன்னா, வரக்கூடிய ஒரு 3 நாட்கள்ல 3 நாட்கள் இந்த கனமழை பெய்யும் சொல்லியிருந்தாங்க. அது ஏன்னா இதை தொடர்ந்து நாளை மறுநாளும் லேசான மழை பெய்யும் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்பொழுது அவர்கள் அறிவித்தபடி. குறிப்பாக நம்ம நீங்க சொன்னது போல நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது. அதே கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. நான் நேற்றே பார்த்தீங்கன்னா சென்னையிலே பல இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்தது. இன்றுமே காலை முதலே வானம் மேகமூட்டத்தில் காணப்பட்டிருந்தது. இன்னைக்கு லேசான மழை அங்கங்க பெய்து வருகிறது. குறிப்பாக இன்றும் நாளை மறுநாள் தொடர்ந்து 3 நாட்கள் மழை நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அறிவித்த வானிலை ஆய்வின்படி அந்த நீங்க சொன்னது போல கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. கனமழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மழை அளவும் கூட சொல்லியிருக்காங்க மோகன். குறிப்பாக அவங்களுடைய அறிவிப்பின்படி பார்த்தோம்னா 15 சென்டிமீட்டர் 15 மில்லிமீட்டர் வந்தோம்னா லேசான மழையாகும். 64 மில்லிமீட்டர் அளவு வந்து மிதமான மழைன்னு சொல்லியிருக்காங்க. 115 மில்லிமீட்டர் வந்தா கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அதே போல 204 மில்லிமீட்டர் மழை பதிவான மிக கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. 204 மில்லிமீட்டர் மழை போனா அதிக கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல பல இடங்கள்ல குறிப்பா அதிராமப்பட்டினத்துல 26 சென்டிமீட்டர் சூழல்ல 1.9 மில்லிமீட்டர், அதிகபட்சமாக 43.1 மில்லிமீட்டர் குன்னூர்ல பதிஞ்சிருக்கு. இதனால இந்த அளவு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டெல்டா மாவட்டங்களான இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க மோகன். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.